கடந்த வாரம் சுவிசேஷம் அறிவித்ததற்காக சிலரின் வற்புறுத்தலால் காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டேன். காவல் அதிகாரி பெயர் என்ன என்று கேட்டார். ரமேஷ் என்று சொன்னேன். கிறிஸ்தவன்னு சொன்னாங்க என்றார். ஏன் சார் கிறிஸ்தவ ரமேஷ் சுரேஷ் இருக்கக்கூடாதா என்றேன். நீங்கள் கிறிஸ்டியன் ஆனால் பேரை மாற்றிப்பீங்க, உருவத்தை மாற்றிப்பீங்களே என்று நக்கலாக சிரித்தபடி சொன்னார். என் பெயர் ரமேஷ் தான். கிறிஸ்து இயேசுவோட அன்பும் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அவர் கற்றுக் கொடுத்த விதமும் முக்கியமாக தனக்கில்லைனாலும் அடுத்தவனுக்கு கொடுத்து அவனையும் நேசிக்கணும்னு அவர் சொன்ன விதமும் எனக்கு பிடிச்சதால அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் இப்போ நடக்கிறேன். இப்போ எந்த பாவமும் நான் மனதார செய்கிறதில்ல, பொய் பேசுகிறதில்ல, மற்றவங்க மேலே அன்பு செலுத்துகிறேன், என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன், விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு செய்கிறேன். இப்போ வசதி இல்லைனாலும் மனசு நிம்மதியாக யார் மேலேயும் பகை இல்லாமல் சமாதானமாக இருக்கு என்றேன். கொஞ்ச நேரம் பெருமூச்சு விட்டு எதுவும் பேச முடியாமல் அமைதியாய் இருந்தார். நான் அவர் முகத்தையே பார்த்து நின்றிருந்தேன். உட்காரு என்று அதன் பிறகே சொன்னார். அமர்ந்தேன். ஐடி ப்ரூஃப் காட்டு என்றார். காண்பித்தேன். நீ கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு உன்னுடைய எல்லா அடையாளமும் இந்துவிலேயே இருக்குது. அரசாங்கத்தை ஏமாற்றி சலுகையை வாங்குற, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? எல்லாரும் இப்படி தான் ஏமாத்துறீங்க. சலுகை வாங்கணுன்னா இந்து, மற்றதுக்கெல்லாம் கிறிஸ்டியன், அப்படித்தானே என்று ஆவேசமாக பேசினார். சார், சலுகை அரசாங்கம் யாருக்கு சார் தர்றாங்க? இந்துக்களுக்கா, கிறிஸ்தவனுக்கா, முஸ்லீமுக்கா என்றேன். பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், வசதி இல்லாதவங்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவங்களுக்கு. அப்படின்னா அரசாங்கம் இந்துக்களுக்குன்னு சொல்லி எதுவும் தரலை சார். வறுமையில் இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்து தான் கொடுக்குது. நீங்களாம் தான் இந்துன்னு சொல்லிக்கிறீங்க. நான் இது வரைக்கும் எந்த சலுகையும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கலை. அரசாங்கத்துக்கும் மேலே நான் நம்புகிற கடவுள் எனக்கு தேவையானதை தேவைப்படும் போது கொடுக்குறாரு. அதில் நான் சந்தோஷமாக இருக்கேன். என் பேரை நான் மாற்றி அரசாங்க பதிவேட்டில் பதிவிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் இந்த விஷயத்தில் பிரிவினையை உண்டு பண்ணுறதே அரசாங்கத்தின் சட்டம்தான். எல்லாரும் மனுஷங்க, அவங்கள ஜாதி மதம் இனம்னு தனித்தனியாக பிரித்து வைக்கிறதால தான் தன் வறுமை நிலையில் அவனவன் ஏதாவது உதவி கிடைச்சா போதும்னு அரசாங்கம் சொல்லுற எல்லாத்துலேயும் கட்டாயத்தோடு அவனே போயிடுறான். சிறுபான்மையினர் சொல்லி கிறிஸ்தவனையும் முஸ்லீமையும் அரசு தான் சட்டத்தின் மூலமாக பிரித்து வச்சிடுச்சு சார். இதுக்கு மனுஷன் எப்படி காரணமாவா? இந்த பேர் நான் பிறந்த பிறகும் என்னை கூப்பிடவும் அடையாளத்துக்காகவும் வச்சது. அதை ஏன் மாற்றணும்? கடவுள் வழிபாட்டுக்காக நான் என் அடையாளத்தை நான் மாற்றணும். எனக்கு புனிதமாக நினைக்கிற இந்த பைபிள் கூட பேரை மாற்ற சொல்லவே இல்லை எங்கேயும். கெட்ட மனசில் இருந்து நல்ல மனசாக மாறத்தான் சொல்லி கொடுக்குது. இயேசுவை நான் என் மனசில் கடவுளாக ஏற்றுக்கொண்டதற்கு இது ஒரு காரணம் சார். மீண்டும் பெருமூச்சு விட்டு அமைதியாக இருந்தார். நானும் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். அரசுக்கு எதிராக நீ இப்போ பேசுனது ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கேஸ் போட முடியும், போடவா என்றார். உண்மையே பேசினேன். அதுவும் தப்புன்னு சட்டம் சொல்லிச்சுன்னா கேஸ் போடுங்க சார். இப்போவும் ஏசப்பா எப்படி வாழ சொல்லியிருக்கிறாரோ அப்படி தான் வாழ்கிறேன். எதுக்காகவும் என்னை நான் மாற்றிக்கலன்னு திருப்தி எனக்கு இருக்குன்னு சொன்னேன். சிரித்தபடி நீ கிளம்பு என்றார். நன்றின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அப்போ மனசுக்கு ஒரு காரியம் பட்டுச்சு. மறுபடியும் அவர்கிட்ட போயிட்டு என் கைப்பையில் இருந்து புதிய ஏற்பாடு எடுத்து கொடுத்து, இதில் தான் எப்படி அன்பாக வாழணும்னு சொல்லப்பட்டிருக்கு, விருப்பம் இருந்தால் வாசிங்க சார், இல்லை கொடுத்துடுங்கன்னு சொன்னேன். வாங்கி கொண்டார். ஏசு உங்களை நேசிக்கிறார் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.